பகவத்கீதை 6வது அத்தியாயம் 9வது வகுப்பு 9வது ஸ்லோகம். சுக்ருன்மித்ராயுதாசீனஹ மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. சுக்ருன்மித்ராயுதாசீனஹ மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. ஞானநிஷ்டன், ஞானத்தில் நிலை பெற்றவன் ஞானி மனிதர்களிடத்தில் எப்படிப்பட்ட மனநிலையுடன் பழகுவான், இருந்து வருவான் என்பது இந்த ஸ்லோகத்தில் பகவான் பேசுகின்றார். சமபுத்தி, சமபுத்தி சொல்லி சொன்னால் பாதிக்கப்படாத புத்தி என்று இங்கு பொருள். விஷம புத்தி என்றால் நம்மை பாதிக்கின்ற புத்தி. யார் யாரிடத்தில், மனிதர்களிடத்தில் சொல்லி சொன்னால் நண்பர்கள், உறவினர்கள், சாதுக்கள், இப்படி விதவிதமான மனிதர்களை அவன் ஞானத்துக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சந்திக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட பாவனையுடன் இருப்பான் என்பதை பகவான் இங்கு ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். ஞானிக்கு நண்பர்கள் மட்டும்தானே இருப்பாங்க, பக்தர்கள் மட்டும்தானே இருப்பாங்க. பக்தர்கள் அல்லாத பகைவர்கள் கூட அவருக்கு தெரிவார்களா சொல்லி சொன்னால், ஞானிக்கு அவரை பொறுத்தவரையில் யாருக்கும் அவர் பகைவர் இல்லை. ஆனால் அவரை பிறர் பகைவனாக நினைக்கலாம் சொல்லிப்பார். அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில், பாபியனிடத்தில், தவறு செய்பவனிடத்தில், நண்பர்களிடத்தில், உறவினர்களிடத்தில், நல்ல மனதுடையவர்களிடத்தெல்லாம் ஞானியினுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவர் எப்படி பழகுவார். ஸ்லோகத்தில் பார்த்தோம். சுக்ருத் சொல்லி சொன்னால் நல்ல மனதை உடைய மனிதர்கள், நண்பர்கள் சொல்லி அர்த்தம். சுக்ருத் சொல்லி சொன்னால் நல்ல மனதை உடையவர்கள். மித்ரன் சொல்லி சொன்னால் நண்பன். யாருக்கு யார் நண்பராக இருக்க முடியும்னா சமமான பாவனையோடு சமமாக ஒரு எண்ணம் உடையவர் தான் ரெண்டு பேர் சேர்ந்து இருக்க முடியும். ரொம்ப அழகாக சொல்கிறார். சமான ஸ்வபாவாத், நம்முடைய சுபாவமும் அவருடைய சுபாவமும் ஒத்ததாக இருந்தால் நண்பர்களாக இருப்போம். சமான பாவக, குணம் மாறினால் நட்பும் மாறிவிடும். நம்ம பார்க்கிறோம் உலகத்தில். வேதாந்தம் படித்தாலே சத்சங்கத்துக்கெல்லாம் வர ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இடத்துல ஏற்கனவே பழகியவர்கள் எல்லாம் வேறு, அதாவது கொஞ்சம் சாதாரண பழகியவர்கள் கொஞ்சம் விலகி விடுவார்கள். ஏனென்றால் அவர் இல்லைப்பா நமக்கு சரிப்பட்டு வர மாட்டார். அதனால் சத்சங்கத்துக்கு அங்கே சில நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்லவர்கள் கிடைப்பாங்க. அப்படி சத்சங்கத்தில் இருப்பவர்களிடத்தில் அல்லது நண்பர்களிடத்தில், மித்திரர்களிடத்தில், நல்ல மனதை உடையவர்களிடத்தில். அடுத்து உதாசீனா சில பேர் கண்டுக்கவே மாட்டாங்க. சரி, எப்படியோ அவங்களுக்கு ஆர்வமும் இருக்காது, நம்ம இடத்துல வெறுப்பும் இருக்காது, சரி ஏதோ கண்டு கொள்ளாதவர் உதாசீனர்கள் அவர்கள். அடுத்து மத்தியஸ்தன். இந்த கருத்தெல்லாம் பார்த்தோம், ஞாபகப்படுத்திக்கிட்டோம். நமக்கும் நமக்கு வேண்டாதவர்களுக்கும் இடையில் சில பேர் இருப்பாங்க. நம்ம இடத்துல ரொம்ப நல்லா நடந்துக்குவாங்க, அவங்கள இடத்துல நல்லாவே நடந்துக்குவாங்க. இடையில் நமக்குள்ளே இருக்க பகையை பற்றி அவர் பாராட்டுவதில்லை, பேசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர் மத்தியஸ்தன் சொல்கிறார். சில பேர் நம்ம இடத்துல அவர்களிடத்துல இருக்கு, நம்ம இடத்துல சொல்லுவாங்க, நம்ம இடத்துல கேட்போம், அவர்களிடத்துல சொல்கிறாங்களா. அப்படிப்பட்டவர்கள் இல்லை, அப்படிப்பட்டவர் இருக்காங்க. ஆனால் இங்கே பகவான் சொல்கின்ற வார்த்தை மத்தியஸ்தன். நம்மிடமும் நமக்கு ஆகாதவர்களிடமும் சமமாக நடந்து கொள்வார்கள். நம்மிடம் ஒரு மாதிரி, நமக்கு ஆகாதவர்களிடத்து ஒரு மாதிரி நடந்து கொள்ள மாட்டார்கள். அவன்தான் மத்தியஸ்தன் சொல்கிறார். நல்ல மனசு தான் இது. அடுத்து துவேஷி, வெறுப்பவன். நம் முன்னாலேயே நம்மை குறைபடுத்தி வெறுப்பாக தகாத வார்த்தைகள்னால் பேசுபவர்கள். குறிப்பாக உறவினர்கள் தான் அப்படி பேசுவாங்க. ஆகவே பந்து சொல்கிறார் பாருங்க, உறவினர்கள், அண்ணன் தம்பிகள், இவர்கள் துவேஷியாக, மித்திரனாக, மத்தியஸ்தனாக எப்படிப்பட்ட பாவனையுடன் வேண்டுமானால் இருப்பார்கள், இருக்கலாம். இந்த பந்து சொல்கிறவங்க நாம் தேடி அடைந்தவர்கள் இல்லை, நம்முடைய பிறப்பினால் நமக்கு சம்பந்தப்பட்டவர்கள். நம்ம பிறந்ததுனால் நமக்கு சம்பந்தம். அம்மா அப்பா அவர்களோட நெருங்கியவர்கள், மாமன் மைத்துனன், அத்தை பாட்டி சித்தப்பா பெரியப்பா, இப்படிப்பட்ட உறவுகளை நாம் தேடி அடையல. நண்பர்கள் நம்ம தேடி அடைஞ்சிருக்கலாம். இவர்கள் எல்லாம் நமக்கு பிறப்பினாலே தானாக ஏற்பட்ட உறவுகள். அதெல்லாம் பந்து சொல்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்களிடம்
அடுத்து பாருங்க, சாது. சாது என்றால் சாஸ்திரப்படி தர்ம நெறிப்படி வாழ்பவர்கள், சான்றோர்கள். சாதுஷு அப்பி, சான்றோர்களிடத்திலும் கூட. பாபேஷு, பாவிகள். பாவிகள் சொன்ன நிஷித்த கர்மாவை செய்பவர்கள். சாஸ்திரம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றது அதையெல்லாம் ஆர்வத்தோடு முயற்சியுடன் செய்பவர்கள். இத்தனை பேரிடமும் ஞானி சமமான புத்தியை உடையவனாக இருப்பான். அப்படிப்பட்ட இவன் யார்? விசிஷ்யக, மேலானவன். விதவிதமான குணங்கள் உள்ளவர்களை இங்கு பகவான் எடுத்து சொல்லி இவர்களிடம் சமமான புத்தியுடையவனாக இருப்பான். இவனே ஞானி. அல்லது ஞானி இப்படிப்பட்ட புத்தியை உடையவனாக இருப்பான், மனதை உடையவனாக இருப்பான். நம்ம இதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்த விஷயந்தான். சரி, நான் பாபியாகவே இருந்துட்டு போகிறேனே, எதுக்கு சாதுவாக இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால், நம்ம பாபியாக இருக்கிறது ரொம்ப நாளைக்கு நமக்கு பிடிக்காது. நமக்கே கூட ஒரு உறுத்தல் வந்துடும். நல்லவனாக நடக்கணும்னு தோணும். போதும் இவ்வளோதான் செய்த தப்புலாம் போதும், ஒரு காலத்தை திரிந்து தான் ஆகணும். ஆக நம்முடைய அமைதிக்காக, நன்மைக்காக அதை நம்ம செய்து தான் ஆக வேண்டும். நல்லவனாக இருக்கிறது பெரிய கஷ்டம்லாம் இருக்காது. தப்பு செய்கிறவங்க நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ அட்டுவழிலாம் பண்ணுறான்னு சொன்னால் அவன் மனசை கேட்டால் தெரியும், அவனுக்கும் வேறு வழி இல்லாதபடி தான் செய்துக்கிட்டு இருப்பான், என்னவோ செய்வான். இங்கே கேள்வி என்ன? எப்படி சாதுவிடத்திலும் நண்பனிடத்திலும் பகைவனிடத்திலும் பாபியிடத்திலும் உறவினரிடத்திலும் தீயவனிடத்திலும் சமமான புத்தியுடன் எப்படி வாழ முடியும்? சந்தேகம் வரலாம். இங்கே கொஞ்சம் சிந்திக்கணும்னு சொல்லி சொன்னோம். ஞானி இவர்களிடத்தில் சமமாக விவகாரம் செய்வான்னு சொல்லலை பகவான். கவனமாக கவனிக்க வேண்டியது வார்த்தை இதுதான். சமமான புத்தியுடன் இவர்களிடத்தில் அவர் எல்லாரும் சமமாக பார்க்குற மனோநிலை அவருக்கு இருக்கும். அவர்களிடத்து சமமாக விவகாரம் செய்வார் இங்கே சொல்லவே இல்லை. மனதில் எல்லோரையுமே சமமாக பார்க்கின்ற மனோநிலை அவருக்கு இருக்கும். அவர்கள் மேலே வெறுப்பு, கோபம், துவேஷம் இதெல்லாம் அவருக்கு இருக்காது. ஏதோ சரி அப்படி இருப்பார். அதுதான் சமமான பாவனை. மனதில் அப்படித்தான் அவர் நினைப்பார் சொல்லி அதுதான் இங்கே பகவான் கூறுகின்றார். சமமாக விவகாரம் செய்வான் என்று கூறவில்லை. நண்பரிடத்தும் பகவன் இடத்தும் ஒரே மாதிரி நடந்துக்குவார் அப்படிலாம் சொல்லலை. நண்பன் இடத்துல நண்பனாக நடந்துக்குவார், பகவன் இடத்துல அவனை எப்படி அவன் இடத்துல பழகணுமோ பழகுவார். ஆனால் அவர் மனதில் எல்லோருக்கும் சமமான இடம் இருக்கும், சமமான பாவனையோடு இருப்பார். சாது இடத்துல சாதுவாக நடந்துக்குவார், பாபியாக புரிந்து கொள்வார். நண்பர்களிடத்தில் நண்பனாக நடந்து கொள்வார். பகைவன் எப்படி நடத்தணும் அப்படி தான் நடத்துவார். யார் யாரிடம் எப்படி விவகாரம் செய்யணுமோ அப்படித்தான் இவருடைய விவகாரமும் இருக்கும். இவருடைய புத்தி சமமான பாவனையுடன் பார்வையுடன் இருக்கும். இது சொன்ன உடனே ஒருத்தர் கேட்டார், இது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்ற தன்மை வந்து விடாதா? டபுள் பர்சனாலிட்டிலாம் இல்லையா இது அப்படி சொன்னால், அது ஒரு தத்துவவாதி சொன்ன ஒரு கருத்தையும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இரண்டு முரண்பாடான கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு அவைகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் எவனால் நடந்து கொள்ள முடியுமோ அவனே அறிவில் மேலான வளர்ச்சியை உடையவன் சொல்லி பார்த்தோம். ரெண்டு முரண்பாடானவர்களிடத்தில் நம்ம மனசில் இருக்கும். ஒருவரை பற்றி ஒரு அபிப்பிராயம், இன்னொருத்தரை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கும், மாறுபட்ட அபிப்பிராயம் இருக்கும், முற்றிலும் வேறுபட்ட அபிப்பிராயம் இருக்கும், அதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும். இருந்தாலும் அவைகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவர்களிடத்தில் சமமான தன்மையோடு நடந்து, அதாவது பழகிறது, அதெல்லாம் செய்வது என்பது அறிவனுடைய மேலான வளர்ச்சின்னு சொல்கிறார். அப்படி யாரால் நடந்து கொள்ள முடியுமோ அவனே அறிவில் மேலான வளர்ச்சியுடையவன். ஆட்களுடைய குணதோஷங்களை புரிந்துள்ளார், அதற்கேற்ப விவகாரம் செய்வார். அந்த ஆட்கள் மேலே வெறுப்பு கொள்வதில்லை. அவரவர்களை அவரவர்களிடத்தில் வைத்து அவர் நடந்து கொள்கின்றார். எப்படி நடக்கணும் நடந்து கொள்கின்றார். அவரவர்களிடம் எப்படி விவகாரம் பண்ணணுமோ அப்படி விவகாரம் செய்வார். குழந்தைகளுடன் விளையாடும்போது நாமே குழந்தைகளாக மாறிடுறோம் பாருங்க. குழந்தைகளுடைய வெற்றி தோல்வியினால நாம் ஒன்றையும் வருத்தப்படுறதில்ல. சில நேரத்தை விட்டு கொடுப்போம், அதுங்க ஜெயிக்கட்டும்னு சொல்லி, வெற்றி பெறட்டுன்னு சொல்லி விட்டும் கொடுப்போம். அது என்ன போலித்தனமாக தன்னை மறந்து குழந்தைகளோடு நாம் விளையாடும் பொழுது இது இரண்டு மனநிலை உள்ள சுபாவம் இல்லையான்னு சொல்லிலாம் கேட்க முடியாது. அது அப்படி கேட்கக்கூடாது. அதுபோல் ஞானிக்கு இந்த உலகம் உண்மையில் தெரியும். இந்த உலகம் எப்படிப்பட்டது? இந்திரஜாலம், கனவு, காணலின் நீரென இவ்வுலகம் எமக்கு தோன்றன்னு சொல்கிறார். இது கனவு, இது பொய், இது உண்மை இல்லாதது நன்கு தெரியும். தெரிந்துதான் அவர் ஞான நிஷ்டையை அடைந்திருக்கின்றார், புரிந்து கொண்டு. சந்ததமும் சிற்பரத்தால் அழியாத தற்பரத்தை சார்ந்து வாழ்கன்னு சொல்கிறார். ஆக அதே நேரத்தில் உலக விவகாரங்கள் வரும் பொழுது அவருக்கு இந்த உலக விவகாரங்களில் அவருடைய மனது நன்கு உண்மையை புரிந்து கொண்டு அவருடைய மனதில் சமமான பாவனையோடு
இந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காமல் மனதில் அவர் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார். பழகுவோர் இடத்திலும் அப்படியே பழகுவார். துவேஷத்தெல்லாம் வைக்கிறது இல்லை, விருப்பு வெறுப்பை கடந்து நிற்கின்றார். சொல்லுவாங்க, பாபத்தை வெறுக்கலாம், பாபியை வெறுக்கக்கூடாது. அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. காரணம், அவன் ஏழாமையினால் இப்படி செயல்களை செய்து கொண்டிருக்கிறான் என்று புரிந்துள்ளார். ஆனால் அதை அவர் உற்சாகப்படுத்தலை. நீ பாவத்தை செய்யின்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தலை. நல்வழி சொல்லுவார். சொன்னாலும் அவன் தப்பு செய்கின்றான் என்று சொல்லும்பொழுது அவனை வெறுப்பதில்லை. சரி அப்படி சொல்லி ஏற்றுக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு மனநிலை தான். கண்டிப்புடனும் இருப்பார், மனதில் சமமாக புரிந்திருப்பார், துவேஷம் இல்லைன்னு சொல்கிறார். ஒரு நீதிபதி அவர் விசாரித்த ஒரு குற்றத்தில் மரண தண்டனை கொடுத்துடுறார். கொடுத்துட்டு என்ன பண்ணுறார், கடவுள் இவனுக்கு ஆசீர்வாதம் செய்யட்டும் சொல்லி எழுதுகிறார். அப்போது கடவுள் ஆசீர்வாதம் செய்து இவரே ஆசீர்வாதம் செய்து விட்டுட்டு இருக்கலாமே. அப்போ இது என்னன்னு சொல்கிறது, தூக்கு தண்டனை எழுதிட்டார், கடவுள் இவருக்கு ஆசீர்வாதம் செய்யட்டும், இவன் தவறுகளை மன்னிக்கட்டும் பிரார்த்தனையும் பண்ணுறார். அப்போ நீதிபதியாக இருந்து நீதிபதி வேலையும் சரியாக பண்ணார். ஒரு மனிதனாக இருந்து அவனுக்கு மனதில் ஒரு இரக்கத்தையும் காட்டுகின்றார். அப்போ அவர் டபுள் பர்சனாலிட்டி சொல்ல முடியாது இல்லையா? இதுதான் சரியான மனநிலை. பாவத்தை வெறுக்கலாம், பாபியை வெறுக்கக்கூடாது சொன்னார். தவறானவர்களை, அவர்கள் செய்கின்ற தவறை தவறு என்று நன்கு அவர் புரிந்து இருக்கின்றார். தவறு தான், ஆனாலும் கூட அந்த குற்றத்தை அவர் நீக்கணும், குற்றம் செய்கின்ற மனிதர்களை நீக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவரிடத்தில் அவருடைய பாவனை இருக்கும். இதுவரையில் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்து முடித்தது. நடுவில் நிறைய ஒரு 10-15 நாள் இடைவெளி விட்டதுனால் ஞாபகப்படுத்திக்கிட்டோம். எத்தனையோ குணமுடையவர்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம், அவர்கள் எப்பொழுதும் அப்படியே இருப்பார்கள் என்று முத்திரை குத்திவிடக்கூடாது. அவர்களும் மாறுவார்கள். நமக்கு கூட சில பலகீனங்கள் இருக்கலாம், பிறகு முயற்சி செய்து அதை நாம் நீக்கி கொள்ளவும் செய்யலாம். ஒரு மனிதன் முழு தவறானவனும் இல்லை, முழு சரியானவனும் இல்லை, ரெண்டும் கலந்து தான் இருக்கும். இன்று குறையுடன் இருக்கலாம், சில பலகீனங்கள் இருக்கலாம், நாளைக்கு அதை முயற்சி செய்து அந்த பலகீனத்தை வென்று இருக்கலாம், சரிப்படுத்தி கொள்ளவும் செய்திருக்கலாம். அதுக்கு தான் சொல்லுவாங்க, தையல்காரர் இருக்காரு, ஒவ்வொரு முறை துணி கொண்டு போய் கொடுத்தாலும் அளவெடுப்பார் சொல்லுவாங்க. ஆமாம், பொங்கலுக்கு தீபாவளிக்கு துணி எடுத்து தைக்கிறது அளவு கொடுத்துருப்போம், அதே பொங்கலுக்கு வச்சிங்கன்னா அவர் கேட்க மாட்டார், இல்லை நான் அளவு எடுத்துக்கிறேன்னு சொல்லுவார். எப்படி வேணால் மாறி இருக்கலாம். ஆகவே ஞானியும் கூட அதே போல மனநிலையில் இருப்பார். எந்த மனிதரை குறித்தும் தீர்மானமான முடிவை, நிரந்தரமான முடிவை வைத்திருக்கக்கூடாது. பொதுவாக நமக்கு அது நல்லது தான். மாறலாம். ஞானியும் டெய்லர் போல் இருப்பார்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு அவர் டெய்லர் இல்லை, டெய்லர் போல். அப்பப்போ அவர்களுடைய உள்ளத்தை உள்ளபடி புரிந்து கொண்டு அவரும் மாறி இருப்பார். எல்லாரும் மாற்றத்துக்குரியவங்க தான். தவறு செய்தும் தவறே செய்துக்கிட்டு இருப்போம், அப்போ தப்பு பண்ணும் தப்பே செய்து இப்போ கொஞ்சம் கூட மாறி இருக்க மாட்டோம். அப்படிலாம் இல்லை. நாம் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, ஒரு தடவை தவறு செய்துட்டா தீர்மானமான முடிவை அவர் அப்படி தான் முடிவு பண்ணிடுறோம். அது கூடாதுன்னு சொல்கிறார். அவரவர்களை அப்பொழுது உள்ளபடி பார்ப்பார், நிரந்தரமாக இவர் இப்படித்தான் என்று நினைக்க மாட்டார். அதனால் இங்கே சமமாக பார்ப்பார், சமமாக இருப்பார், உள்ளபடி பார்ப்பார் அர்த்தம். தேடாது தேட்டினரே செங்கை துலாக்கோல் போல் வாடா சமநிலையில் வாழ்வார் பராபரமே தாய்மன்னர் சொல்வார். அதுபோல் இந்த ஞானியர்கள் எல்லோரிடத்திலும் சமமான மனநிலையோடு பழகுவார்கள். அவர்கள் பல நிலைகளில் குணங்களில் மாறி இருக்கலாம். முந்தி தவறு செய்திருக்கலாம், இப்போ நல்லா இருக்கலாம், இப்போ நல்லா இருக்கலாம், பின்னால் தவறு செய்யலாம். முந்தி நல்லா இருந்தவங்க இப்போ தவறு செய்து கொண்டிருக்கலாம். ஆகவே இதெல்லாம் உலகத்தினுடைய இயற்கை இயல்பு என்று புரிந்து கொண்டு அவர் சமமான பாவனையோடு எல்லோரிடத்திலும் பழகுவார். அது ஞானியுடைய மேலான ஒரு உயர்ந்த நிலையாக இந்த ஸ்லோகத்தில் பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் கூட பலர் இப்படி பார்ப்பதில்லை. அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், நல்லவர்களாக மாறலாம், அல்லது நல்லவர்கள் தீயவர்களாகவும் மாறலாம். நாம் தான் மாறிக்கொள்ளாமல் நிரந்தரமாக நிர்ணயமான முடிவோடு நாம் முடிவு செய்து விடுங்க, இவர் இப்படி தான் ஒரு சீல் குத்தி வச்சிடுறோம். ஆமாம். ஆகவே ஞானிக்கு ப்ரீ கன்க்ளூஷன் ப்ரீ கண்டிஷன் எதுவுமே இல்லை. அவன் இருப்பதே உள்ளதே உள்ளபடி பார்க்கின்றார். அவர் மனதில் ஆக்ரகம் எதிர்பார்ப்பு அப்படி எதுவுமே என்ன இல்லைன்னு சொல்கிறார். ஆகவே சமமாக பார்ப்பார். ஏன், எவர் குணமும் நிரந்தரம் இல்லை. ஆகவே அப்படி பார்க்கின்றார், இந்த உண்மையை உணர்ந்திருக்கின்றார். இதெல்லாம் எதனுடைய விளைவுன்னு பார்த்தோம், ஞானத்தினுடைய பலன் சொல்லி பார்த்தோம், ஜீவன் முக்தியினுடைய பலன் சொல்லி பார்த்தோம். இந்த ஜீவன் முக்தனாக இருப்பதற்கு, ஞான நிஷ்டை அடைவதற்கு தியானம் என்கின்ற நிதித்தியாசனம் பிரயோஜனப்படும் என்கின்ற அர்த்தத்தில் தான் இந்த கருத்தையெல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம்.
ஆகவே தியானத்தினுடைய பலன் இங்கு சொல்லுகின்றார். எதற்காக என்றால் நம்ம உற்சாகப்படுத்துவார். பலனை சொன்னால் கொஞ்சம் உற்சாகம் அடைவோம் அதற்காக. ஆக ஞானத்தில் நிலை பெற தியானம் தேவைப்படுகின்றது. தியானத்தினுடைய பலன் ஞான பலன், ஞானி லட்சணம், ஞான லட்சணம் எல்லாம் ஒரே அர்த்தத்தை குறிக்கின்ற பல சொற்கள் சொல்லி பார்த்தோம். ஆக ஞான நிஷ்டனானவன் எப்படி பார்ப்பான் என்றால், இடம் சூழ்நிலை மனிதர்களிடத்திலே சமமான பார்வை உடையவன். இந்த சூழ்நிலை இருந்தால் தான் எனக்கு இப்படி, இந்த சூழ்நிலை இருந்தால் தான் இப்படி, அப்படிலாம் கிடையாது. ஆரம்பத்தில் சூழ்நிலைகள் நமக்கு உதவி செய்யலாம். பிறகு எந்த சூழ்நிலைகளும் எந்த இடத்திலும் சமமான மனநிலையோடு இருப்பான். அடுத்து எந்த இடத்தையும் சொன்னார், சூழ்நிலை சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் மனிதர்கள் பற்றி பேசியிருக்கின்றார். சமமாக நடந்து கொள்வான் என்று சொல்லவில்லை. சாதுவுக்கு பாபிக்கு வேறுபாடு அவருடைய கண்ணுக்கு தெரியாது என்றெல்லாம் சொல்லவில்லை. இவருக்கு நன்கு தெரியும், புரியும், யார் யார் எப்படி என்று தெரிந்து வைத்திருப்பார். அப்படி தெரிந்த பொழுதும் அனைவரிடமும் துவேஷமின்றி வெறுப்பின்றி சமமான பாவனையோடு பார்க்கின்ற மனநிலையை அவர் பெற்றிருப்பார். அவருக்கு தகுந்தாற் போல விவகாரத்தை செய்து கொள்வார். ஆக சாதுவும் பாபியும் எப்படி வேணுமானால் மாறலாம், எப்படி வேணுமோ மாறலாம். சொல்லுவாங்க சில நேரத்தை, முந்தினா ரொம்ப நல்லா இருந்தாருங்க, இப்போ சன்னியாசி ஆகிட்டு ரொம்ப கெட்டு போயிட்டாருங்க, சாமியாராகி கெட்டு போனாரு இருங்க. முந்திலாம் நல்லா இருந்தாருங்க, எல்லாம் சாமியார் ஆகிட்டு கெட்டு போயிட்டார். வந்து ரொம்ப மோசமாக இருந்தார், இப்போது ரொம்ப சாதுவாயிட்டாருங்க, நல்லா இருக்கார். அப்படியும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஆக மாற்றத்துக்கு உட்பட்டவர்கள் யாருமே, சாதுவும் பாபியும் மாற்றத்துக்கு உட்பட்டவர்கள் என்று அவர் நன்கு புரிந்து இருவரையும் சமமாக பார்க்கின்ற பார்வை உடையவராக இருக்கு. அடுத்தது எல்லாத்தை விட இன்னொரு கருத்து, எல்லா மனிதர்களும் எல்லா ஜீவர்களும் ஆத்மஸ்வரூபமே. அந்த அறிவு அவருக்கு இருக்கு. ஆத்மஸ்வரூபத்தில் தத்துவ திருஷ்டியில் ஒரு பேதமும் இல்லையே. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இறங்குவார் சொல்றார். அப்படி ஒரு பேதமும் இல்லாத பார்க்கின்ற மனநிலை உடையவர். சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன், அந்த வித்தகர் தம் அடிக்கு ஏவல் செய்திடு என் சிந்தை மிக விழுந்ததால் சொல்றது போல இந்த இடத்துல எல்லா மனிதர்களும் பொதுவாக நல்லவர்கள் தான். ஒரு பழைய பாட்டு இருக்கு பாருங்க, எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் சொன்ன. அது போல இந்த இடத்துல எல்லாருமே நல்லவர்கள் தான். அவரவர்கள் சூழ்நிலை ஒன்று நமக்கு அமைந்த தாய் தந்தையர் போல அமைந்தனால் நாம் இப்படி இருக்கலாம். அவர்களுக்கு அமைந்த தாய் தந்தையர் போல சூழ்நிலை போல் நமக்கு அமைஞ்சிருந்தால் நாம் வேறு மாதிரி எப்படி இருந்திருப்போம் தெரியாது. இதையெல்லாம் ஞானி என்ன பண்ணுறான், புரிந்து வைத்திருக்கின்றான். ஆகவே அவர்களை பற்றிய கருணை தேவைன்னு சொல்கிறார். அவனுக்கு கிடைத்ததை போல நமக்கும் சூழ்நிலை எல்லாம் கிடைத்திருந்தால் நாம் அவனை விட மோசமாக கூட இருந்திருக்கலாம்னு சொல்கிறார் ஒருத்தர். நம்ம யாரை நினைக்கிறோமோ அவனை கூட மோசமாக கூட ஆகியிருக்கலாம் சூழ்நிலை மற்ற விஷயங்கள். ஆகவே அவர்களிடத்தில் அவருக்கு கருணைத்தான் இருக்குமே தவிர துவேஷம் எல்லளவும் இல்லை, இருக்காது, தேவையும் இல்லைன்னு சொல்கிறார். இப்போ ஒரு தொழு நோயாளியை பார்க்குறோம், என்ன பண்ணுவோம், நமக்கு வருத்தமாக தான் இருக்குது, அதுக்காக அவரை வெறுக்க மாட்டோம். ஐயோ பாவம் அவருக்கு இப்படி நோய் வந்துருச்சுன்னு நினைப்போம். ஒரு நோயாளியை பார்த்தா அப்படி தான் இருக்குன்னு தவிர நோயாளியை வெறுக்கிறது இல்லை. அவருடைய நோய் அப்படி வந்துடுதேன்ற ஒரு பரிதாப உணர்வு தான் நமக்கு இருக்கும். அதுக்காக நோயாளி வெறுப்போமா? இருக்க மாட்டோம். அதே போல் ஞானியானவன் நண்பனிடம் சாதுவிடத்தில் பாபியிடத்தில் கருணை உள்ளத்தோடு இருப்பார். இங்கே தீயவர்களும் கூட மனநோயாளிகள் தான், அப்படி தான் நினைப்பாராம். அவர்கள் மீது நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய பாவனை கருணை தான் சொல்கிறார். நோய் வந்தால் நோயைத்தான் நீக்கணுமே தவிர மனிதர்களை நீக்கக்கூடாது. இல்லை சுவாமி, அப்படிலாம் நம்ம இருந்தால் நம்மளை ஏமாற்றி விடுவார்களே சொல்லி சொன்னால் அப்படியும் இல்லை என்கின்றார். நீதிபதி போல விட்டு கொடுப்பதும் இல்லை, ஆனாலும் கருணையுடன் இருக்கின்றார் பாருங்க. அதுபோல விவகார ரீதியாக நாம் புரிந்திருப்போம். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், அவரிடத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று நன்கு தெளிவாக தெரிந்திருக்கும். ஆழ்மனதில் யாரையும் இவர்கள் வெறுப்பதில்லை. அவருடைய சொல் செயலால் நாம் பாதிக்காமல் இருக்கின்ற அளவிற்கு நாம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது இருந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர்களை வெறுப்பதில்லை. பிறருடைய பலகீனங்கள் சிரமங்கள் நம்மை பாதிக்காமல் ஜாகிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டும், அப்படியும் இருந்து கொள்வார் சொல்லி சொல்கிறார். பகவான் சாஸ்திரம் அல்லது விவகாரம் இதையெல்லாம் தெரியாமல் இந்த கருத்தை எல்லாம் சொல்லவில்லை. அவர் சொன்ன கருத்தை நாம் தான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பாபியிடத்திலும் சாதுவிடத்திலும் நண்பனிடத்திலும் பகைவர்களிடத்திலும் உறவினிடத்திலும் தன்னை வெறுப்பவர்களிடத்திலும் சமமாக இருக்க முடியும் சொல்லி சொன்னால் நிச்சயமாக இருக்க முடியும் என்று சொல்லுகின்றார். அதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறார். இப்படிலாம் வெறுத்து கொள்ளாது. ஞானியினுடைய மனநிலை, ஞானத்தினுடைய பலன், இதெல்லாம் சொல்கிறார்.
எனக்கு அப்படிலாம் இருக்க முடியலன்னா இன்னும் ஞான பலன் நமக்கு கிடைக்கல, ஞான நிஷ்டையாகலை சொல்லி அர்த்தம். ஆக இதெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து வேறுபாடுகளும் அனாத்மாவில் தான் இருக்கின்றதை தவிர ஆத்மாவில் வேறுபாடே இல்லை. எல்லாம் ஆத்மானா எல்லாம் ஒன்று தானே. அனைத்துமாய் நின்றாய சொல்றாரு, யான் வேற சொல்றாரு. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இறங்குன்னு சொல்றாரு. அந்த உயிர் தன்மையில ஆத்ம திருஷ்டியில வேறுபாடு இல்லை. மனிதர்கள் விவகாரத்தில் நிச்சயமா வேறுபாடு இருக்கின்றது. அவர் அவரிடத்து எப்படி நடந்து கொள்கின்றார். ஆழ்மனதில் யாரையும் அவர் வெறுப்பதில்லை. நல்ல அழகான கருத்து இதெல்லாம். இப்போ ஆத்ம ஞானம் வந்து என்னென்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லி தெரியணும் இல்லையா? நமக்கு தெரிஞ்சால் தானே அது இன்னும் நல்லா நம்மளால் இருக்க முடியும். ஆக அவர் ஆத்மா என்ற பார்வையில் பார்க்கின்றார். விதவிதமான ஸ்தூல சரீரம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் கூட ஸ்தூல சரீரத்தின தர்மங்களை புரிந்து கொள்கின்றார். ஆத்மாவுடைய தர்மத்தை நன்கு புரிந்து கொண்டு தன்னை ஆத்மாவாக தெரிந்து கொண்டு ஆத்ம ஞானத்தை நிலை பெற்றவராக இருந்து கொண்டு அவருடைய மனதிலே ஆழ்மனதிலே யார் மீதும் வெறுப்பில்லாமல் ஆனந்தமாக இருக்கின்றார். யாரையாவது நேசித்தால் என்னையே நான் நேசித்து கொண்டவனாகின்றேன். நண்பனாக நினைத்தால் என்னையே நான் நண்பனாக நினைக்கின்றேன். யாரையாவது துவேஷித்தால் வெறுத்தால் என்னைத்தான் நான் வெறுத்து கொள்கின்றேன். காரணம், அனைத்தும் ஒரே ஆத்மா, அனைத்து ஷரீரத்திலும் நானே இருக்கின்றேன், அனைத்து ஷரீரத்திலும் நானே இருக்கின்றேன் என்ற பார்வையினால் சமபுத்தியால் பாதிக்கப்படாத மனநிலையுடன் நிர்ச்சலனமான புத்தியுடன் இருப்பான் சொல்றார். நிர்ச்சலனமான புத்தியுடன். இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கின்றார். அடுத்து 10வது ஸ்லோகம். யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதஹ ஏகாகி யத சித்தாத்மா நிராசிர் அபரிக்ரஹ. யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதஹ ஏகாகி யத சித்தாத்மா நிராசிர் அபரிக்ரஹ. இந்த 10வது ஸ்லோகம் முதல் 14வது ஸ்லோகம் வரை பகவான் அந்தரங்க சாதனம் என்ற சாதனத்தை சொல்லுகின்றார். பார்த்தோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம். பகிரங்க சாதனம் என்பது வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள், தன்மைகள் பார்த்தோம். இங்கே அந்தரங்க சாதனம் சொல்லி சொன்னார். ரகசியமாக செய்யறது அப்படி அர்த்தம் இல்லை. தியான நேரத்தில் தியானம் செய்யும் பொழுது இந்த தியானத்திற்காக நாம் செய்து கொள்கின்ற ஏற்பாடுகள், அதை தான் அந்தரங்க சாதனம் சொல்லி பார்த்தோம். தியான நேரத்தில் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள், தியானம் செய்வதற்கு முன்பு அமரும் முன்பு செய்ய வேண்டியவைகள். சாதாரண விஷயங்களாக இருந்தாலும் கூட பகவான் இந்த சிறிய சிறிய விஷயங்களை கூட அழகாக சொல்லி கொடுக்கின்றார். காரணம், நாம் இந்த சிறிய சிறிய விஷயங்களில் கூட தவறு செய்யலாம், தவறாக புரிந்திருக்கலாம் என்ற காரணத்தினால் பகவான் அதையெல்லாம் இங்கு பேசுகின்றார். இடம், காலம், திசை, ஆசனம், உடல், இந்த மனம், இதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது அழகாக இந்த 5 ஸ்லோகங்களில் சொல்ல போகிறார். 10, 11, 12, 13, 14 5 ஸ்லோகங்கள் இந்த கருத்தை எல்லாம் சொல்கிறார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம். யோகி சொல்லி சொன்னால் தியாயி, தியானம் செய்பவன் சொல்லி அர்த்தம். இங்கு தியானம் என்று சொல்லி சொன்னால் நாம் ஒரு விசாரம் செய்து நிர்ணயம் பண்ணியிருக்கோம். நிதித்தியாசனத்தை தான் பகவான் இங்கு பேசுகின்றார் சொல்லி பார்த்திருக்கோம். உபாசனையும் கூட தியானத்தின் ஒரு பகுதி தான். ஆனால் ஆத்ம தத்துவ ஞானத்தை பகவான் பேசி நிறைவு செய்து இதை சொல்லுவதால் இங்கு ஸ்ரவண மனனத்தை முடித்த நிதித்தியாசகனைத்தான் இங்கு தியாயி என்று சொல்லுகின்றார், தியான யோகி. ஆக தியாயி என்றால் தியானம் செய்ய விரும்புபவன். யுஞ்சீத பொருத்த வேண்டும், ஈடுபடுத்த வேண்டும். எதை? ஆத்மானம். ஆத்மானம் சொல்லி சொன்னால் இங்கே மனதை சொல்லி அர்த்தம். எதில் ஈடுபடுத்த வேண்டும்? தியானத்தில். எப்பொழுதெல்லாம்? சததம், எப்பொழுதும், ஆழ்வே சொல்கிறார். சதா, ஒரு காலமன்றி இது சதா கால பூஜையாய் ஒப்புவித்தேன் கருணை கூர் சொல்கிறார் பாருங்க. அது போல யோகியானவன் மனதை எப்பொழுதும் தியானத்தில் ஈடுபடுத்தி இருக்க வேண்டும். சததம், சததம் என்றால் இந்த இடத்துல 3 அர்த்தங்கள் இருக்கின்றது. ஒரு அர்த்தம்
ஆதர நைரந்தர்ய தீர்க்க காலத்துவம் பொதுவாக சொல்கிறது. இங்கே ஆதரம் சொல்லி சொன்னால் முதல் அர்த்தம் கவனமாக, அலட்சியம் இல்லாமல், கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, அலட்சியம் இல்லாமல் கவனமாக. இரண்டாவது நைரந்திரியம், நிரந்தரஸ்ய பாவக, தொடர்ந்து இடைவிடாமல் சொல்லி சொல்கிறார். அபியாசத்துக்கே தீர்க்க காலம் நைரந்திரியம் தான் சொல்கிறார் பதஞ்சலி. அதுபோல் இங்கு தொடர்ந்து இடைவிடாமல். அடுத்து தீர்க்க காலம், அதிக காலம், பல வருடங்கள், அல்லது இன்னொருத்தர் சொல்லிடுறார் இறக்கும் வரைன்னு போட்டு விடுறார். இந்த பாடம் படிக்கிறது ஸ்ரவணம் மனநெல்லாம் கூட 5-6 வருஷம் போதும், பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் தியானம் அப்படி இல்லை, அதிக காலம். அதுனா டைம் லிமிட்லாம் சொல்லலை. விட்டு விட்டு செய்யலாமான்னா அதுவும் கூடாது, தொடர்ந்து செய்ய வேண்டும். பொறுப்பில்லாமல் ஏனோ தானோ செய்யலாமான்னா அப்படியும் கூடாது, கவனமாக இருக்கணும்னு சொல்கிறார். சாவதான் எச்சரிக்கை பண்ணுறார். சததம் என்பதற்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கின்றது. அதுக்கு ஒருத்தர் ரொம்ப அழகாக சாதாரணமாக சொன்னார். நம்ம பிறந்தது முதல் கருத்து தெரிஞ்ச நாள்லேருந்து இறக்கின்ற வரை என்ன பண்ணுறோம்? பல்லு விளக்குறது தெரிஞ்சிங்கன்னா விட்டுடுறோமா? பல் விளக்குவது எப்படி நமக்கு என்றும் செய்ய வேண்டியதாக இருக்கின்றதோ அது போலன்னு சொல்லிடுறார். தியானத்தை இடம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பகவான் சொல்வதை ஏற்க முடியாததாக இருந்தாலும் கூட இங்கே பார்க்கலாம் பாருங்க. ரகசியமான இடம் சொல்கிறார், யாரும் வராத இடம் சொல்கிறார். இந்த காலத்தில் அப்படி முடியுமா? முடியாது. ரகசி ஸ்திதக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏகாந்தமான இடம், அப்படிதான் அர்த்தம். இங்கு எல்லாரும் பார்க்கிற இடத்துல அமர்ந்திருந்தால் என்ன ஆகும்? தியானம் செய்ய முடியாது. பொதுவாக தியானம் நமக்காக செய்யணும், மற்றவங்களுக்காக இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக அப்படியே உட்காந்துருப்பாங்க. அது வெளியிலே தான் மனசு, அப்பவும் வெளியில தான் இருக்குது மனசு. ஏதோ கண்ணை மூடி உட்காந்துருக்கும், அவ்வளோதான். யாருன்னா பார்க்குறாங்களா அந்த கண்ணில் வேறு கொஞ்சம் அப்படியே பார்த்து அது தியானத்துக்கு உள்ளே போகாது. அதெல்லாம் இருக்குது. ஆகவே அதிகாலை நேரம் யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க நிச்சயமாக. நிறைய பேர் சாயந்தரம் 4 மணி பார்த்ததில்லை, காலைல 4 மணி எங்கே பார்த்துருக்க போகிறாங்க. ஒரு பிரம்மச்சாரியை காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எழுப்ப, 4 மணிக்குள்ள 6 மணிக்கு எழுப்பின, என்ன நடுராத்திரியில் எழுப்புறீங்கன்னு கேட்டார். காலைல 6 மணி நடுராத்திரியா? நிறைய பேர் காலையில் எழுறது பழக்கத்தில் வரல. ஆனால் நமக்கெல்லாம் எப்படி காலையில் நிச்சயமாக அந்த நேரத்தில் எந்திரிக்காமல் இருக்க முடியாது, பழக்கம்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆக அதிகாலை யாருமே வீட்டில் எழுந்திருக்க மாட்டார்கள், ஆள் நடமாட்டம் இருக்காது. அந்த நேரத்தில் அது யாருக்கான இடம்? நமக்கான இடம். அதுதான் ரகசி ஸ்திதாகன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆமாம். ஆக இங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் அப்படி எடுத்துக்கணும். ஆள் நடமாட்டம் இல்லைன்னா அந்த இடம் ரகசி ஸ்திதாக தான். ஆள் நடமாடாத நேரம் அந்த இடம் தனியான இடம். ரொம்ப அழகாக சொல்கிறார். கோயில்களில் கூட சில இடத்துல தான் இருப்பாங்க, சில இடத்துல இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நாம் போய் அமைதியாக இருந்து பழகிக்க வேண்டியது. ஆனால் நமக்கு என்ன, எல்லோரோடும் இருந்து பழகினதுனால நம்மளால் தனியாக போய் இருக்க முடிவதில்லை. சில நேரத்தில் சில இடங்கள்லாம் அப்படியே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்த பார்த்தா நமக்கு பயம் வந்துடும். என்ன மயான அமைதியாக இருக்கு, நல்லது தானே, அது ஆளை பொறுத்து இருக்குது. இங்கே மனிதர்கள் இல்லையே, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். ஆக ஆள் நடமாடாத நேரம் அந்த இடம் தனியான இடம் தான். இங்கே பகவான் சொல்ற கிரி குகாதவ், மலை குகைகள், இது சன்னியாசிகளுக்கு முடியும், இல்லறவாசிக்கு எப்படி முடியும்னு சொல்லி சொன்னால் அது இப்பொழுது முடிவதில்லை. இருந்தாலும் காலையில் அதிகாலை நேரம் யார் எந்திரிக்காத நேரத்தில் நாம் எந்திரித்து நம்முடைய அனுஷ்டானங்களை செய்வதற்கு சரியாக இருக்கும். அந்த இடம் ரகசிய ஸ்திதகன்று வைத்துக்கொள், புரிந்துகொள் சொல்லி சொல்கிறார். அடுத்து நடு காட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ணலாமா சொல்லி கேட்டால் பயமில்லாத இடமாக இருக்குன்னு சொல்கிறார். இங்கே ஒரு இடத்துல தனியாக உட்காந்துருக்கு, யாருமே இல்லை, ஒரு பயம் வந்துடும். யாரும் இல்லை, நேரத்துக்கு எதுனா என்ன பண்ணுறது, அது வந்துடுமோ இது வந்துடும், ஒரு பயம் வந்துடும். ஆக பாதுகாப்பானதாகவும் நாம் உணரணுமா அந்த இடத்த. ஆக இடம் பற்றி மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் பேசுவார், அங்கு பார்க்கலாம். இங்கு அடுத்து சொல்கிறார் பாருங்கள். ஏகாக்கி, தனிமையில் தியானத்தில் அமர வேண்டும். நிர்ஜனஸ்தானம், மக்கள் நடமாட்டமில்லாத இடம், தனிமையான இடமாக இருக்கணும். வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு பல சௌகரியம் இருக்குது. எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா வீட்டில் யார் இருப்போம்? நாம் தானே இருப்போம். அந்த நேரம் நமக்கு தனியான இடம் தானே, அப்படியும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப நல்லதாக போச்சு, எல்லோரும் போன பிற்பாடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிவி போட்டு சினிமாவை பார்த்து உட்காந்துருப்போம். அப்படி இல்லை, அது அவர்களுக்கு பிரியமாக இருந்தால் அது பார்க்குறாங்க, அது வேறு. எப்படி வேண்டுமோ நாம் அதை உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். ஆக தனிமையாகவும் அமர்ந்து பழக வேண்டும் சொல்கிறார். எல்லாமே கம்பெனியோடு பழகி இருக்கிறதுனால கூட்டு தியானம் ஆரம்பத்தை தவறில்லை. ஆனால் இங்கு ஏகாக்கி சொல்கிறார். 2 பேர் இன்னொருவர் இருக்கின்றார் என்ற எண்ணமே நம்மை
தியானத்தில் ஆழ்ந்து செல்ல விட முடியாத ஒரு தடையை அது ஏற்படுத்திவிடும். இன்னொருத்தர் இருக்கான்ற எண்ணமே நமக்கு என்ன ஆகும், நாம் தனியாக அதை உணர்வதை தடுத்து விடும். அதான் சொல்கிறார், 2 பேர் இருக்கான்ற எண்ணமே சஞ்சலத்தை தரும்னு சொல்கிறார். ஆக அசகாயக சன்னு, யார் உதவியும் சகாயமும் இல்லாமல் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார். ஏகாக்கி என்றார். பயிற்சிக்காக வகுப்பில் இருந்து பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் தனிமையில் யாருடைய உதவியும் இன்றி அமர வேண்டும் தியானத்திற்கு. அடுத்து பாருங்க, எத சித்தாத்மா, நம்முடைய கட்டுப்படுத்தப்பட்ட மனம், அந்த கரணம். ஆத்மா சொல்லி சொன்னால் இந்த ஸ்தூல சரீரம். அப்படிப்பட்ட ஆளாக நபராக உடலையும் இந்திரியத்தையும் கட்டுப்படுத்தியவனாக அமர்ந்திருந்து பழக வேண்டும் சொல்கிறார். எத்த என்றால் கட்டுப்படுத்தப்பட்ட, சித்தம் என்றால் அந்த கரணம். நமக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள், வாசனைகள் நம்முடைய மனதில் சித்தத்தில் பதிஞ்சிருக்கு. சித்தம் தானே மெமரி கார்டு, அதுதான் எல்லாம் பதிவாகி இருக்கின்றது. நம்முடைய கர்ம வினையெல்லாம் சித்தத்தில் தான் பதிஞ்சிருக்கு. அந்த சித்தத்தோடு தான் இறந்த பிற்பாடு சூக்ஷ்ம சரீரத்தோடு பயணம் பண்ணுறது. கர்மா எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஹவுஸில் பகவான் பதிவு பண்ணியிருக்காருலாம் இல்லை, நம்ம சித்தத்தில் தான் நம்முடைய எல்லா வாசனைகளும் நம்முடைய கர்மாவும் அங்கே தான் பதிஞ்சிருக்கு. ஆக கட்டுப்படுத்தப்பட்ட சித்தம், அந்த கரணம், பதிவான வாசனைகள். அது என்ன பண்ணுறதா, நடுவில் அமர்ந்தவன் சொல்லி சொன்னால், கண்ணை மூடி உட்கார்ந்தோம்னா அந்த வாசனைகளை எடுத்துக்கொண்டு அதுவே ரீப்ளே பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான் இங்கே சொல்கிறார், கட்டுப்படுத்தப்பட்ட அந்த கரணம். பிறகு இங்கே ஆத்மா என்றால் உடல் இந்திரியம். கட்டுப்படுத்தப்பட்ட அடக்கப்பட்ட மனம், உடல், இந்திரியங்கள் நமக்கு அமைந்திருக்க வேண்டும். அதுதான் நம்ம தியானத்தை சொல்லி கொடுக்கும்போது ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன், கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷனாக நம்ம சொல்கிறோம் பாருங்க. அதைத்தான் இங்கே பகவான் சொல்லுகின்றார். ஆக தியானம் செய்ய உதவுகின்ற கருவிகளாகிய மனம், உடல், இந்திரியங்கள் அமைதிப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். இவைகளினால் சஞ்சலம் வரக்கூடாது. இப்போது தியானம் மனசு தான் பண்ணுது, மனசில் தான் தியானம் பண்ணுறோம். மனசில் தியானம் பண்ணோன்னாலும் ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் உட்கார்றதுக்கு உடல் நமக்கு ஒத்துழைக்கணுமே, நம்முடைய இந்திரியங்கள் ஒத்துழைக்கணுமே. அதுக்காக உடலையும் மனதையும் அமைதிப்படுத்துகின்ற தியானத்தை தான் குருநாதர் நமக்கு ஆரம்பத்தில் சொல்லி கொடுப்பார். அசையாது இருக்கக்கூடிய மனதை பெறணும்னு சொல்லி சொன்னால், உடல் எப்போ பார்த்தாலும் அசைஞ்சிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு முதல்ல உடலை ஒரு 20 நிமிஷம் அசையாமல் இருக்க வைக்க பழகணும். அது தியானத்தில் ஆரம்ப நிலையாக சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், நிராசி, மனதில் தற்காலிகமாக அனைத்து ஆசைகளையும் நீங்கியவனாக அவன் அப்பொழுது கற்பனையாவது செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் தியானி மட்டுமே, தியானிப்போன் மட்டுமே, எந்த ஆசைகளும் எனக்கு இப்பொழுதற்கு இல்லை. ஆசைப்பட்டுலே இருக்குது, நிறைய ஆசைகளை விட்டுட்டு வந்திருப்போம், அது அப்புறம் போய் பார்த்துப்போம், வெளியே போன கூட பார்த்துப்போம். நம்ம சொல்லணும் சில நேரத்தில் உள்ளே போயிட்டு வந்துடுறோம், அது வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்கிறது போல் நம்ம மனசில் என்ன பண்ண ஆசையெல்லாம் ஆசையை நீ இங்கே இரு, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அது போல் நான் இப்பொழுது தியானம் பண்ண போகிறேன், நான் தியானிப்பவன் மட்டுமே, எல்லா ஆசைகளும் பிற்பாடு பார்த்தேன். இப்பொழுது நான் ஆசைகள் எதுவும் இல்லாதவன், ஆசையற்றவன். நிராசி, மனதில் தற்காலிகமாக அனைத்து ஆசைகளும் நீங்கியவனாக இருக்க வேண்டும். மனதில் எந்த ஆசைகளும் இல்லாமல் அமர வேண்டும் இல்லையா? ஆசை என்னும் பெருங்காற்றோடு சொல்கிறார் பாருங்க, ஆசைக்கு ஒரு அளவில்லே சொல்கிறார். நிராசை என்றே தெய்வம் உண்டோன்னு சொல்லி சொல்கிறார் தாய்மானவர். அங்கே ஆசி சொல்லி சொன்னால் ஆசைகள், நிராசி என்றால் ஆசைகள் அற்றவனாக. நிறைவேறாத ஆசை அப்படி அர்த்தம் இல்லை, எல்லா ஆசையும் நிராசையாக போயிடுச்சுன்ற அர்த்தம் சொல்கிறோம் பாருங்க, அந்த அர்த்தத்தில் இல்லை. ஆசைகள் அற்றவனாக தியானத்தில் அமரும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலையில் அமர வேண்டுமென்றால், இப்பொழுது நான் 20 நிமிடம் தியானத்தில் உட்கார போகிறேன், இந்த நேரம் எந்த எதிர்பார்ப்பும் ஆசை என்னிடத்தில் இல்லை, இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்படி நினைத்து அமரணும். முழுமையாக ஆசையே இல்லாத நிலை தியானத்தினுடைய பலன், ஞான நிஷ்டையுடைய விளைவு தான் முழுமையாக ஆசைகள்லாம் அகன்று இருக்கும். அது எடுத்த உடனே நாம் தியானத்தை பழகும்பொழுது தியானத்தினுடைய நிறைவு பலனை எதிர்பார்க்கக்கூடாது. ஆக இங்கே சொல்கிறார், அந்த நேரத்தில் நாம் மனதில் எந்த ஆசைகளும் இல்லாதவனாக மனதில் நினைத்து அமர வேண்டும். ஆக தியான நேரத்தில் ஆசைகளுக்கு ஓய்வு அளித்தல் வேண்டும் சொல்கிறார். அதை பற்றி பிறகு நான் சிந்திக்கின்ற ஆசைகள் இருந்தால் அதை பற்றி தான் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் எல்லாத்தையும் ஃப்ரீயாக இருக்கேன், நம்ம சொல்கிறோம் சில நேரத்தில் இருங்க ஒரு மணி நேரம் நான் போய் நல்லா படுத்து தூங்கிட்டு வரேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறது போல் இந்த மனதில் அப்படியெல்லாம் ஒரு கமாண்டை கொடுத்து பழகிடணுமா. இப்போதைக்கு எந்த ஆசையும் இல்லை, அவ்வளோதான். அப்படி நினைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படி நினைத்து தியானத்தை ஆரம்பிக்க வேண்டுமா. அடுத்து முக்கியமான நிபந்தனை சொல்கிறார், அபரிக்கிரக,
உடைமைகள் அற்றவனாக தியானத்தில் ஈடுபட வேண்டும் சொல்கிறார். உடைமைகள் அற்றவனாக. பரிக்கிரகம் சொல்லி சொன்னா பொசஷன், உடைமைகள் உடையவர்களாக இருத்தல். இங்கு அபரிக்கிரகம் சொல்லி சொன்னா உடைமைகள் அற்றவனாக. கருத்து என்னன்னா, தியானத்தில் அமரும் பொழுது விலை உயர்ந்த பொருள்கள் நம்மிடத்தில் இருந்தால், அது நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட, நாம் அணிந்திருந்தால் கூட, மனம் முழுமையாக தியானத்தில் ஈடுபடாது. ஏன்? யாராவது வந்து எடுத்துட்டா என்ன பண்ணுறது, எது பண்ணுறது. கோயிலுக்கு போகிற நல்ல புது செருப்பு வாங்கியிருப்போம், வெளியில் விட்டுட்டு வந்தாலும் என்ன நினைப்போம், யாராவது எடுத்துகிட்டு போயிட்டா என்ன போல அந்த நினைப்பேன். ஒரு ஜோக்கில் படித்தேன், ஒருத்தர் கோயிலுக்கு வர்றாங்க, பையை எடுத்துகிட்டு வந்தோம். அது பையில் என்ன இருந்ததுன்னா செப்பல் இருந்தது. இந்த புது செருப்புன்னு, இதுக்காக செப்பல் விட்டுட்டு வர்றோம். யாரும் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது, அதுக்காக கோயிலுக்குள்ளேயே செருப்பு எடுத்துகிட்டு மூலஸ்தானத்துக்கு நமஸ்காரம் பண்ணி செருப்பு கையில் இறக்கிறது எப்படி பையில். முழுமையாக மனசு தியானத்தில் ஈடுபடாதான். ஏதோ நம்ம விலையுயர்ந்த பொருள்கள் மற்ற நம்ம பக்கத்தில் கையில் இருந்ததுன்னா, அதான் சொல்கிறேன். சன்னியாசி ஆனால் அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கும் ஒன்றுத்தில். என்ன, அவர் எதனா கிளாஸுக்காக இல்லை வகுப்புகள்லாம் படித்து சில குறிப்புகள்லாம் எடுத்து வச்சு, இந்த குறிப்புகள் இருப்பாருங்க, வேதாந்த குறிப்புகள், அதில் அவருக்கு விருப்பம் இருக்குமா, ஆசை இருக்குமா. நல்லது தான் இருந்தாலும் அது கூட நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார், அந்த அளவிற்கு கூட. ஆக இவைகள் மீதும் தியான நேரத்தில் பற்றி இருக்கக்கூடாது. மனது முழுமையாக ரிலாக்ஸாக இருக்கணுமா. அப்படின்னா பொருள்கள் எதுவுமே நம்முடைய வசத்தில் இருக்கக்கூடாது. எங்கெங்கே வைக்கணுமோ வீட்டிலேயே எல்லாத்தையும் வச்சுட்டு கூட கோயிலுக்கு வந்தோம்னா அமைதியாக நிம்மதியாக இருந்து தியானம் பண்ணிட்டு போகலாம், தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் கொண்டு வந்தோமோ அதெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். கோயிலில் வச்சுட்டு கண்ணை மூடி உட்கார முடியாது, யார் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது, அது போல் ஒரு பயம் வந்துடும். ஆக பொருள்கள் வர வர தைரியமும் போய்விடுன்னு சொல்கிறார். அடுத்து அந்த பொருள்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையானது நடக்காது என்ற நிலைக்கு நாம் வந்து விடுகின்றோம். அதை நினச்சி கூட பார்க்க முடியாது, சிந்திச்சு கூட பார்க்க முடியாது, அது இல்லாமல் சொல்கிறார். வாழ்க்கையை பயமும் வந்து விடுன்னு சொல்கிறார். ஆக இது ஒரு பெரிய உண்மை. ஏனென்றால் பொருள்கள் இருந்தால் நம்முடைய பாதி மனது அதில் இருக்கும், பாதி மனதில் தான் நாம் தியானிக்க முடியும். ஆக மனதளவில் தியான நேரத்தில் என்ன சொல்கிறார்னா, இந்த அனைத்து பொருள்களையும் தற்காலிகமாக சந்நியாசம் செய்துவிடு. தற்காலிகமாக டெம்பரரி சந்நியாசம் பண்ணிடுன்னு சொல்கிறார். அப்படிலாம் இருந்தால் தான் அந்த மனசானது முழுமையாக தியானத்தில் ஈடுபடும் என்கின்றார். அடுத்து 11வது ஸ்லோகம். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்யம் ஸ்திரமாசனமாத்மனஹ நாத்யுத்ஸ்ரிதம் நாதி நீச்சம் சைலாதி ந குஷோத்தரம். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்யம் ஸ்திரமாசனமாத்மனஹ நாத்யுத்ஸ்ரிதம் நாதி நீச்சம் சைலாதி ந குஷோத்தரம். மீண்டும் பகவான் இடத்தை பற்றி ஒரு குறிப்பை இங்கு நமக்கு சொல்லுகின்றார். சில விஷயங்களை சொல்லித் தருகின்றார். தனிமையாக அமர ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், விவிக்த தேச சேவித்துவம் அப்படி நம்ம பார்த்துருக்கின்றோம். ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், தனிமையாக உட்காரணும்னு சொல்லி சொன்னான். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அப்படி தனிமையான இடத்தை தேடி எங்கே போகிறது, அதுதான் சொன்னோம். காலை நேரம் அல்லது எல்லோரும் வேலைக்கு எதுனா போய்விட்ட நேரம், அல்லது கொஞ்சம் பெரிய வீடாக இருந்ததுன்னா அதில் எல்லோரும் எங்கே இருப்பாங்க, டிவி பார்க்குற இடம் கிச்சனில் இருப்பாங்க. இப்போ மற்ற இடம் இருக்கும், அட்லீஸ்ட் மொட்டை மாடியாவது நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், அங்கே போயிடணும். அப்படி ஏதாவது ஒரு அமைத்து கொள்ளணும் நாம். ஆமாம். ஆக மேலும் 2 நிபந்தனையை சொல்லுகின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். சுச்சிஹி, சுத்தமான இடம், தூய்மையான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்கிறார். அசுத்தமான இடத்தில் ஆள் நடமாட்டம் இருக்காது, அங்கே போய் உக்காந்துக்கலாமா, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அசுத்தமான இடத்துல ஆள் இருக்க மாட்டாங்க, அதுக்கு அங்கே போய் உட்காந்துக்கலாமா, சாக்கடை டிச்செலாம் இருக்குமே அங்கே போய் உட்காந்துக்கலாமா, அப்படிலாம் இல்லை. தூய்மை, பொதுவாக இங்கே குப்பை இல்லாத இடம் சொல்லி சொல்கிறார். சாதாரணமாகவே தூய்மையான இடம். இதில் இன்னும் விசேஷம் என்ன சொல்லி சொன்னால், சாஸ்திரிய தூய்மை, மந்திரத்தக சம்ஸ்காரத்தக, மந்திரத்தினால் தூய்மைப்படுத்தப்பட்ட இடம், சம்ஸ்காரத்தினாலும் தூய்மைப்படுத்தப்பட்ட இடம். அது நம்ம வீட்டிலேயே இருக்குது தெரியுங்களா, பூஜை அறை. அங்கே தூய்மையாகவும் இருக்கும்,
அங்கே வந்து நல்ல விஷயங்கள் பூஜை பண்ணியிருப்போம், மந்திரம் சொல்லியிருப்போம், தெய்வ படங்கள் விக்கிரகங்கள் வச்சுருப்போம். அது தூய்மையான இடம். மந்திரத்தினாலும் சம்ஸ்காரத்தினாலும் தூய்மைப்படுத்தப்பட்ட இடம் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பூஜைக்கான ஒரு இடம் ஒதுக்கி இருப்போம். அந்த இடம் சமையல் பண்ணுற இடத்துல போனால் என்ன ஞாபகம் வரும்? ஆமாம், அதுபோல் ஒவ்வொரு அறையிலும் ஒரு விஷயம் இருக்குது, அது ஞாபகம் வரும். பூஜை பண்ணுற இடத்துல என்ன ஞாபகம் வரும்? சுவாமி ஞாபகம் வரும், ஸ்லோகம் சொல்லியிருப்போம், அல்லது விளக்கேற்றி வைத்திருப்போம், தூப தீபங்கள் நம்ம ஏற்றி வைத்திருப்போம். அது சம்ஸ்காரத்தினாலும் மந்திரத்தினாலும் தூய்மைப்படுத்தப்பட்ட இடம். வீடெல்லாம் தூய்மையாக வைத்திருந்தாலும் பூஜை அறையே தூய்மையானதாக நாம் பாவிக்கின்றோம். ஏனென்றால் சம்ஸ்காரத்தினாலும் குப்பை இல்லாததாகவும் இருக்கும் இடம். இல்லை பூஜை அறையே குப்பையாக இருக்குன்னா அது வேறு விஷயம். அந்த பூவெல்லாம் எடுத்து போடணும், அதையும் எடுத்து அங்கே ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரி, ஆக சுச்சௌ தேசே, தூய்மையான இடத்தில் கண்ணை திறந்து பார்த்தால் ஒழுங்குப்பாடாக தூய்மையாக இருந்தாலும் மனசுக்கு ஒரு அமைதி இருக்கு. பசுமையான ஒரு இடம், தூய்மையான இடத்தெல்லாம் பார்த்தா மனசுக்கே ஒரு என்ன ஆகின்றது? ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி, ஒரு நிறைவு தானே வந்து அமைகின்றது. அதனால இங்கே சொல்கிறார், குறிப்பிட்ட ஒரு நேரம், குறிப்பிட்ட ஒரு இடம், அந்த நேரத்தில் மனசு என்ன பண்ணுமா? அந்த தியானத்துக்குரிய பாவனையை அதுவே வருவித்து கொள்ளுன்னு சொல்கிறார். அதனால் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஒரு இடம், குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நாம் தேர்ந்தெடுக்கணும். இப்போ நம்ம அலுவலகத்துக்கெலாம் வேலை செய்யும்போது கூட பாருங்கள், நேரம் பார்க்காத வேலை செய்தால் கூட அந்த நேரம் ஆச்சு ஏதோ நமக்கு தோணும். என்ன தெரியுங்களா? அந்த நேரம் டீயோ காஃபியோ சாப்பிட்டு பழகிருப்போம். பார்த்தோம் நாம இது டீ நேரம் இல்லையா, அப்புறம் வரும். அதுபோல் அந்த மனசும் கூட அதுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குறோமோ அதே போல் அது பழகி வைத்து கொள்கின்றது. அதான் சொல்கிறேன். ஆகையினால ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த மனதானது அதற்கு பழகி அந்த நேரத்தில் தியானத்துக்குரிய பக்குவத்தை, பாவனை அது வரவழைத்து கொள்ளும். அடுத்து கோயில்கள் சொன்னால் கோயில்கள்லாம் சில நேரத்தில் பாடல் பெற்ற ஸ்தலம்லாம் இருக்குது. பெரியவங்களாம் வந்து சென்ற ஒரு விசேஷமான புனிதம் பெற்றதாக இருக்குது. அதெல்லாம் கூட நமக்கு ஒரு அளவுக்கு உதவி செய்யும் சொல்கிறாங்க. சம்ஸ்காரம், மகாத்மாக்கள் வந்து சென்ற இடம், அங்கு புற தூய்மை குறைவாக இருந்தாலும் அந்த சம்ஸ்காரத்தினால் அது மிக உயர்ந்த தூய்மை பெற்ற இடமாக நாம் கருதி கொள்ள வேண்டும். ஆக கோவில், பள்ளிக்கூடம், சமையலறை எல்லாம் என்ன அந்தந்த இடத்துல அந்த எண்ணம் வருவதை போன்று நமக்கும் ஆரம்ப காலத்தில் ஆரம்ப சாதகனுக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கு உதவி செய்யும். அதான் சொல்கிறார். ஆக சிறு விஷயமாயினும் பகவான் இங்கு ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். நன்கு பழகிய பிற்பாடு எங்கே வேண்டுமானால் நாம் தியானத்தில் அமரலாம். பழகாத வரையில் இந்த சூழ்நிலைகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும், சப்போர்ட் பண்ணும். அதாங்க சொல்ல, பிரதிஷ்டாபிய, அமர்ந்து அல்லது அமர வேண்டும். எதில்? ஆசனம். எப்படிப்பட்ட ஆசனம்? இங்கே ஆசனம் சொன்னால் ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று நாம் அமருவதற்கு பயன்படுத்துகின்ற ஆசனம், சீட், அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. இரண்டாவது இந்த மனது அமர்ந்திருத்தல், ஸ்திரம் ஆசனம் பிரதிஷ்டாபிய. எப்படி அமர வேண்டும், இந்த உடல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அதுவும் கூட ஆசனம்தான். உடல் எப்படி அமர்ந்திருக்க வேண்டும் என்பதும் ஒரு ஆசனம்தான். நாம் அமர்வதற்கு பயன்படுகின்ற சீட் இருக்கு பாருங்க, அதுவும் ஒரு ஆசனம்தான். எதன் மேல் எந்த இடத்தில் என்பதும் ஆசனத்துக்கு ஒரு பெயர் சொல்கிறார். அது எப்படி இருக்க வேண்டும்? நாம் அமர்கின்ற ஆசனம் ஸ்திரமாக இருக்க வேண்டும், ஆடாதவாறு இருக்க வேண்டும். ஊஞ்சலில் உட்காந்து தியானம் பண்ணுறதுலாம் கூடாது. இல்லை மரத்து மேலே யாருக்கும் தெரியாத போய் உட்காந்துக்கிறேன், அதுவும் கூடாது. சரி, கிணத்துல போய் உட்காந்தா யாருக்கும் தெரியாது, அதுவும் கூடாது. இப்படிலாம் என்ன வருமான சில பேர் அப்படிலாம் நினைக்கிறாங்க, பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு உட்கார ஆசனத்தில் ஆரம்ப காலத்தில் எப்பொழுதும் கூட நாம் அமர்வதற்காக தனியாக ஒரு ஆசனத்தை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக ரொம்ப பள்ளத்தில் போய் உட்காந்து தாழ்ந்த இடத்துல உட்காந்து பண்ணுற அதுவும் கூடாது. ஆக இங்கே முதல்ல ஆசனத்தை சொல்கிறார். இங்கே ஆசனத்தில் ஆத்மனாக மனது, இரண்டாவது ஆசனம் ஸ்திரமாக நாம் அமர பயன்படுகின்ற ஆசனத்தையும் குறிக்கின்றது. அது ஆடிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஷைலம் சொன்னால் துணி. அடுத்து அஜினம், மிருகங்களுடைய தோல், மான் தோல் முதலியன சொல்கிறார். குஷாக சொன்னால் கிராஸ், புல்லை சொல்கிறார். தர்ப புல்லெல்லாம் சொல்கிற பாருங்க. அது முதல்ல என்ன பண்ணால் புல்லை வைத்து அதன் மேல் மான் தோலை அமைத்து அதற்கு மேல் துணியை வைத்து அமரன்னு சொல்கிறார். இதெல்லாம் இந்த காலத்தை பண்ண முடியும்னா பகவான் சொல்லியிருக்கார். நாம் அதை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், அப்படி அமைத்து கொள்ள வேண்டும். இது தாத்பரியம் என்ன சொன்னால், நாம் அமருகின்ற ஆசனம் தரையை விட 1-2 இன்ச்சு கொஞ்சம் உசரமாக இருக்கணும். எறும்பு முதலிய தொந்தரவு இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் பகவான் சொன்னபடி நாம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். மான் தோல்லாம் தேடினா இப்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காரன் வந்து நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவோம். அதெல்லாம் பண்ண முடியும்.
அவ்வளோ பண்ண முடியாது. அடுத்து மென்மையான மெத்தென்று இருக்க வேண்டும் சொல்லி சொல்கிறார். பாறையிலையோ கல்லிலையோ அது வெறும் பலகையிலையோ உட்காந்து என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் உட்காந்தோம்னா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஹார்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் குத்த ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணும். ஆகினால என்ன பண்ணுறா சொல்லி சொன்னால் கொஞ்சம் மெத்துன்னு இருக்கட்டும், அதுக்காக யூஃபார்ம் பெட்டெல்லாம் வாங்கி அதில் உட்காராதீங்க அப்படி சொல்லி அப்படியே இருக்க வேண்டாம். நார்மலாக இருக்க ஒரு துணி இருந்ததுன்னா சரி, எதுவும் காலையில் அழுத்தம் கொடுக்காம தியானத்துக்கு உட்காந்தா உடலினுடைய தொந்தரவு எதுவுமே நம்ம ஃபீல் பண்ணாது இருக்கிறா போல் உட்கார்றோம், அதுதான் முக்கியம். அல்லது ஸ்திர சுக ஆசனம் சொல்லுவாங்க. சுகமாகவும் இருக்கணும், ஸ்திரமாகவும் இருக்கணும், அதுதான் இங்கே முக்கியம். ஆசனத்துக்கு லட்சணமே ஸ்திர சுக ஆசனம். அப்படி இருந்தால் என்ன ஆகுமா, அதெல்லாம் நமக்கு தொந்தரவு பண்ணதுன்னா வெளி விஷயங்கள்லாம் மனசு முழுமையாக தியானத்தில் ஈடுபடாது. இதையே நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆக சமமாக மென்மையான ஆசனம், அதற்காக தான் புல் மான் தோல் துணி எல்லாம் சொன்னார். அதிக மிருதுவாகவும் இருக்கக்கூடாது, அமர முடியாது, அப்படியே குனிஞ்சு விடும் உடம்பு, அதுக்காக சொல்கிறார். தரையிலும் அமரக்கூடாது, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தன்றது இங்கே பயன்படாது, அதையும் பார்த்துக்கணும். ரொம்ப நேரம் அமர முடியாது அது போல் இடத்துல, அது போல் விஷயங்களில். ஆக தியானத்திற்கென்று சில சௌகரியங்கள் வேண்டும். ஏனென்றால் தியானத்திற்குள்ள உள்ள நாம் மனது அளவில் ரொம்ப சிரமப்பட போகிறோம், ஸ்ட்ரகிள் பண்ண போகிறோம், சண்டை போட போகிறோம், மல்லு கட்ட போகிறோம். ஆகையினால் என்ன பண்ணோம், நீண்ட நேரம் அமர வேண்டுமென்றால் இந்த குறைந்தபட்ச சௌகரியங்களை செய்து கொண்டு அமர்ந்தால் வெளி விஷயங்கள் நம்மை தொந்தரவு பண்ணாமல் மனதிற்குள்ளே ஆழ்ந்து செல்வதற்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். குளிர்காலத்தில் தரையில் நீண்ட நேரம் உட்கார்ந்தால் நோய் வந்துடும். உஷ்ணமான இடத்துல உட்கார்ந்தாலும் நமக்கு உட்கார முடியாது. அதற்காக தான் பகவான் இங்கு புல் மான் தோல் துணி முதலியம் சொல்கிறார். ஆமாம், கடினமாக இல்லாமல் மென்மையாக சிறிது உயரமாக இருக்க வேண்டும், அதுதான் இங்கே தாத்பரியம். அப்படிப்பட்ட ஆசனத்தை அமைத்து அமர வேண்டும். இதெல்லாம் அந்தரங்க சாதனத்தில் பார்க்கின்றோம். அப்புறம் பாருங்க, உத்தரம். உத்தரம் என்றால் மேல். பொதுவாக புல் அதன் மேலே மான் தோல் போல உட்கார்றோம். வெறும் மான் தோலில் உட்காந்தா என்ன ஆகும் தெரியுங்களா, நம்முடைய வேர்வையெல்லாம் அந்த தோலில் படும்பொழுது அது நம்ம தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கும். நாளாக சில சிரமங்கள், ஸ்கின் டிசீஸ்லாம் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. படங்கள்லாம் அப்படி போட்டிருக்கோம், ஒரு ஏதோ புளித்தோலை மான் தோலை போட்டு அதில் உட்காந்துருக்காப்புல, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மேலே ஒரு துணை விரிச்சிக்க, இல்லை சாதாரணமாக நல்ல ஒரு வஸ்திரத்தை ஒரு நல்லா தயார் பண்ணிட்டு உட்காந்து பண்ணு, மான் தோல்லாம் தேடாத பண்ணு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே கிடைக்க போகிறோம், ஏன்னா மானெல்லாம் அடித்து சாப்பிட்டாச்சு எல்லாரும். அப்படிலாம் அது மேலே உட்காந்தோம்னா அரிப்பு வரும்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய உயர்வையெல்லாம் பட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும், தோலையெல்லாம் தேடிட்டு இருக்காதுங்க. ஆக இங்கே நியமம் என்னவென்றால் தாத்பரியம் தெரியணும், அவ்வளவுதான். ஸ்திரமாக மென்மையாக உயரமாக நம்முடையதாக ஆசனம் நமக்கென்று ஒன்று இருக்க வேண்டும், அதிலே தான் அமரணும்னு சொல்லி சொல்கிறார். சில பேர் சொல்கிறாங்க தியானம்லாம் செய்தால் வைப்ரேஷன்லாம் வரும், அதெல்லாம் பூமி இழுத்துடும், ஆக அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறது இப்படி உட்காரணும், அப்படிலாம் கற்பனை செய்ய வேண்டாம்னு சொல்கிறார். அந்த கற்பனைகள்லாம் செய்யக்கூடாது. மனதை அமைதிப்படுத்துறது தான் தியானம் பண்ணுறோமே தவிர சில விதமான அமானுஷ்யமான சித்திகளை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய போவதில்லை. ஆக அதிகமான அபூர்வத்தை எல்லாம் இங்கே எதிர்பார்க்காதே சொல்கிறார். அடுத்து 2வது வரியில் முதல் பகுதி பாருங்க, நாச்சிருத்தம். மீண்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இடத்தை பற்றி கருத்தை சொல்கின்றார். தேர்ந்தெடுக்கும் இடம் அதிகம் உயரமான இடமாக இருக்கக்கூடாது. நாத்தி நீச்சம், அதிகமாக தாழ்ந்த பள்ளமான அண்டர் கிரவுண்டாகவும் இருக்கக்கூடாது. சமமாக இருக்க வேண்டும். உயரமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஸ்டூல் மேலே உட்காந்து தியானம் பண்ணலாமான்னா எப்படா விழுந்துடும்னு இருக்கும். ஆமாம், அதுக்காக மொட்டை மாடியில் அந்த கட்டை சேவை இருக்கும் பாருங்க, அது மேலே உட்காந்து சில பேர்லாம் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணக்கூடாது. வாட்டர் டேங்க் மேலே உட்காந்து பண்ணலாமா? ஒருத்தர் என்ன பண்ணார்ல, இந்த துணி துவைக்கிறதுக்காக கருங்கல் வச்சு அப்படியே கொஞ்சம் சாஞ்சிருக்கு, அது மேலே உட்காந்து நான் தியானம் பண்ணுறேன். எதுக்கு அந்த எஃபர்ட்லாம்? தியானத்துக்குன்னு உட்காந்தோம்னா உடலினுடைய எஃபர்ட் எல்லாம் விட்டுட்டு, உடல் எஃபர்ட்டே இருக்கக்கூடாது, முழு எஃபர்ட்டும் நமக்கு மனசில் தான் இருக்கணும். ஆகல இப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறார். தனியாக யாரும் இல்லாத இடம் என்று குழிக்குள் கிணற்றுக்குள் அமர்ந்தும் செய்யக்கூடாது. மனது இப்படியெல்லாம் போகுமா, அதனால் இதெல்லாம் பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எதை எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கே அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இங்கு முழுவதும் இடம் ஆசனம் பற்றியே இங்கு பகவான் பேசுகின்றார். இவைகளை அமைத்து என்ன செய்யணும், இதெல்லாம் பிறருக்கு காட்டுவதற்கில்லை, பெருமைப்படுத்திக் கொள்வதற்கில்லை. பெருமைக்கு இருமாந்து பிதற்றிய கருமைக்கும் ஐயா கதியும் உண்டாங்கொள்ளும், தாய்மன்னர் தான் சொல்கிறார். ரொம்ப பெருமை பேத்திக்கிறது எல்லாத்துலேயும், நான் தியானம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், நீ பார்த்து இங்கே பாருங்க எப்படி அமைச்சிருக்கேன் பாருங்க, எப்படி அமைச்சிருக்கேன் பாரு, இங்கெல்லாம் உட்காந்து அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் சொல்லவே கூடாது. அது தியானம் பண்ணுறது நமக்காக, அவர்களுடைய தனி மனித முன்னேற்றத்திற்காகத்தானே தவிர
மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டு திரிவதற்கு இல்லை. அடுத்து காலத்தை பற்றி பகவான் இங்கே சொல்லலை. எந்த காலத்தில் எவ்வளோ நேரம் எத்தனை முறை என்பதெல்லாம் இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. நாம அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். உகந்த காலம் சொல்லி சொன்னால் நன்கு ஆழ்ந்து உறங்கி எழுந்திருத்த அதிகாலை நேரம். அது எல்லா வகையிலும் சாதகமாக இருக்கும். ஒரு சப்தம் இருக்காது, காற்றில் மாசு இருக்காது, உடலை முழு ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும், அமைதியாக இருக்கும், நல்ல சூழ்நிலை இருக்கும். ஆக காலை நேரம் பொதுவாக பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. 4லேருந்து 6 மணிக்குள்ளாக. அதிகாலை என்பது 4 மணி அப்படி சொல்லி இருக்குது. இல்லை நான் ஷிஃப்ட்டு டியூட்டி போயிட்டு வர ஆள் நான் 6 மணிக்கு தான் வரேன்னு சொல்லி சொன்னான். சரி வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சு கூட உனக்கு எப்படி நேரம் முடியுமோ செய்யின்னு சொல்லி சொல்கிறார். 4 மணின்ற பொதுவாக இருக்குது, என்னால் முடியாது சொல்லி சொன்னால் அதுக்கேற்ற ஆனால் செய்யணும். அதுக்கேற்ற ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோ, அந்த நேரத்தில் பழகுன்னு சொல்லி சொல்கிறார். ஆக காலத்துக்கு தகுந்தாற் போல், மனிதர்களுக்கு தகுந்தாற் போல் நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் உற்சாகத்தில் எவ்வளோ நேரம் செய்யணும், அதிக நேரம் செய்வோம், அதையும் சொல்கிறார். இல்லை 6வது அத்தியாயத்தை கேட்கிற வரை தியானத்தில் ரொம்ப ஆர்வம் வந்துடும் நமக்கு. ஆமாம், அதனால் ரொம்ப அழகாக சொல்கிறார். அல்பாரம்பக சிரேஷ்டக, எந்த ஒன்றையும் மெதுவாக அளவாக ஆரம்பிப்பதே வெற்றியை தரும், அதுவே உயர்ந்தது விசேஷம் சொல்லி சொல்கிறார். உணவில் கொஞ்சம் விரதம் இருக்கலாம், தவம் இருக்கலாம்னா அது ஒரு அளவாக வச்சுக்கணும். அதுக்காக ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் திங்கக்கிழமை விரதம், சோமவார விரதம், மங்களவார விரதம், புதவார விரதம், வேலைக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், அப்புறம் என்னென்ன ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. அல்சர் வந்துட்டு அப்படியே இருக்கக்கூடாது. எல்லாம் அளவாக இருந்தால் பெரிய விஷயம் இல்லை. அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது என்பதற்காக தவங்கள்லாம் நம்ம செய்கின்றோம். அடுத்து எவ்வளோ நேரம் செய்யலாம்? 20 நிமிடம் தான் உத்தமம்னு சொல்லி சொல்கிறேன். 20 நிமிஷம் போதும். அவரவர் வயது செயல்களின் அடிப்படையில் அதை வைத்து கொள்ளலாம். எத்தனை முறை செய்யணும்? 2 முறை செய்யலாம். இங்கே ரூல் எதுவும் கிடையாது, இதுக்கெல்லாம் நியதி கிடையாது. இதெல்லாம் பெரிய கேள்வியே இல்லை ஒரு வகையில் பார்த்தா. ஆனால் பல பேருக்கு இதுவே பெரிய கேள்வி. அவங்க யாருன்னு எதுவும் செய்ய போகிறதில்ல, ஆனால் இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அவரவர்கள் அவருடைய வாழ்க்கை முறையை வைத்து முடிவு செய்து கொள்ளலாம். கொஞ்சம் அடுத்து நிதித்தியாசனம் மற்றெல்லாம் செய்யும்போது அதிக நேரம் இருக்க முடியுதுன்னா செய்கிறோம்னா அப்போ தான் முடியும், செய்யலாம். நேரம் போகிறதையே செய்ய முடியும்னு சொல்லி சொன்னால் அது வாழ்க்கையுடைய நியதிகள், நம்முடைய வாழ்க்கை முறை, நாம் செய்கின்ற சாதனங்கள், நமக்கு கிடைத்திருக்கிற சூழ்நிலை, அதை வைத்து அதையும் கூட அதிகப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் சாதாரண பொதுவாக காலையில் ஒரு 20 நிமிஷம், மாலையில் ஒரு 20 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் போதும் 2 வேளை பண்ணுப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனாலே பகவான் இங்கு அதையெல்லாம் நிர்ணயமாக சொல்லவில்லை. ஏனென்றால் அது நமக்கு முடியாதுன்னு தெரியும். முடியாதுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு எதனா ஒரு காரணம் கிடைச்சா போதுமே செய்யாது இருக்கிறதுக்கு. பகவானை சொல்லிட்டாருனால செய்யலைன்னு சொல்லிவிடும். அதனால தான் யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னு சொன்னார். அவர் துளசியை வில்வத்தையே வேறு இலையை சொல்லியிருந்தால் அது தேடுவாங்க, இல்லை அதனால் செய்யலைன்னு விட்டுடுவாங்க. ஏதோ ஒன்று போடுப்பான், ஒரு பச்சிலை தான் சொல்லி சொன்னார். ஆக முடிந்தவரை ஒரே நேரத்தை தேர்ந்தெடுத்தால் நல்லது. மன இயல் ரீதியாக இது ஒரு நியதி இருக்கின்றது. ஒரு நேரத்தில் ஒரு செயலை தொடர்ந்து செய்தால், அப்படி பழகினால், நாம் எங்கிருந்தாலும் நம் மனமானது அந்த சாதனத்தில் ஈடுபட அதுவே பழகி இருக்கும். அந்த நேரம் இன்னும் நமக்கு அனுகூலமாக இருக்கும் அதை செய்வதற்கு. இவைகளெல்லாம் இருந்தால் நல்லது, இல்லை என்றாலும் பரவாயில்லை. அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து அவைகளை பழகி பொதுவாக தியானத்தை செய்யுங்கள் என்பது பகவான் இங்கு சொல்லுகின்ற கருத்து. ஆக இந்த 9, 10, 11 3 ஸ்லோகங்களை பார்த்திருக்கின்றோம். அடுத்த ஸ்லோகத்து கருத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே அஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.